எந்த ஏரியாலனா போய் கேட்டு பாரு, உங்கள் எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. മൂവി ഈസ് വെരി നൈസ്. നല്ല രസമുണ്ടായിരുന്നു, ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു, നല്ല റൊമാൻസ് ഉണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ കുറേ ക്യാരക്ടേഴ്സ് നല്ല കോമഡി ആയിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. നല്ല നല്ല മൂവിയുടെ അതൊക്കെ പറയാനൊന്നും എനിക്കറിയില്ല. ബട്ട് നല്ല രസമായിട്ട് ഇൻട്രസ്റ്റ് ആയിട്ട് അതിൻ്റെ ഉള്ളിൽ എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റിയായിരുന്നു മൂവിയെ പറ്റി പറയുമ്പോൾ. Upcoming actors now, yeah, they are done their work very well. I like I recommend everyone for this film watching. Yeah, beats எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணியாச்சு எல்லாமே. വളരെ നല്ല മൂവിയായിരുന്നു. ഇതെല്ലാവരും കാണണം. നമ്മുടെ സൊസൈറ്റിയിൽ നടക്കുന്ന പൊളിറ്റിക്കൽ വ്യൂസ് എല്ലാം നമ്മൾ അറിയണം. സോ ഇറ്റ്സ് റിയലി ഗുഡ് മൂവി. ഐ റെക്കമെൻഡ് എവറിബഡി ഷുഡ് വാച്ച് ദിസ് മൂവി. Which part do you like in this movie? Especially the last climax one, showing that I don't want to give any spoilers. You all have to watch. Okay, no problem. How is the comedy scenes in that? Yeah, everything was good. Okay. Yeah, nice. How is the song? Awesome. It was too good. சூப்பராக இருந்துச்சுங்க படம். வந்து சுந்தர் மகாஸ்ரீ நடித்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் நல்லா போகும். அது வேறு வந்து இந்த காமெடி சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3 பேரும் நடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மலாம் பண்ணால் பார்க்க மாட்டாங்கடா. இதை ஒரு பொண்ணு வச்சு பண்ணிப்பாரு, பார்க்காதவங்க கூட பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏவாக நடித்தார். அந்த எம்எல்ஏவை வந்து நடித்தது வந்து உலகத்துக்கே கரெக்டாக காட்டுற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏங்க இந்த தெருவுலையோ இந்த ஊர்லேயோ யார் பேர் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ நீங்களே கேளுங்களேன், எந்த ஏரியாலனா போய் கேட்டு பாரு, உங்கள் எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த வில்லின்ற கேரக்டரில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. போட்டாங்கன்னா சொல்லு, சரிக்கா, யாருன்னு பார்க்கணும். பாட்டு சொல்ல வேண்டியதே கிடையாது, செமையாக இருக்குது பாட்டு. ரொம்ப எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது, பரவாயில்ல. அது வந்து அதுக்கப்புறம் வந்து செந்தில் சார் நடித்தது வந்து செமையாக இருக்குது காமெடி. ஏற்கனவே சொல்ல வேண்டியதே கிடையாது. அவரை நடித்த படம்னா காமெடியாக இருக்கும். அதை விட இன்னைக்கு இப்போ நடித்தது வந்து முன்ன மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குது. அவர் வயசான மாதிரியே தெரியல. படம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பாக போச்சு, அப்புறம் கொஞ்சம் டவுனாகி திருப்பி விறுவிறுப்பாகிடுச்சு. நல்லா தான் இருக்குது படம். வந்து ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்ச சீன் எது கேட்டால் அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வண்டி எங்கன்ட்டு ஒரு நல்ல காமெடி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயா பிரச்சனை. படத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டே வந்து கிளைமேக்ஸ் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேட் எப்படின்னா ஒரு எம்எல்ஏ எப்படி பண்ணணும், என்ன செய்ய, அதாவது தொகுதிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட்டாக எடுத்து காட்டியிருக்காங்க. அதில் வந்து நல்லா இருக்குது. சில தொகுதியெலாம் போனால் எம்எல்ஏ பார்க்கவே முடியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது அவர். ஆனால் ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இப்படி பண்ணுங்க, பள்ளமேடு எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஒரு நாட்டில் என்ன பிரச்சனை, ஏரியாவில் என்ன பிரச்சனை, அதை சரி பண்ணுறதுக்காக நல்லா அந்த ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு தெரியுமா? ஆமாம், உங்கள் ராசி என்ன? ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கக்கூடாது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிச்சவரில் உட்காந்துருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாமல், வீட்டில் யாருக்கும் ப்ரோஜனம் இல்லாமல். இது அப்படி இல்லாமல் ஒரு யூடியூப் ரெடி பண்ணி இந்த யூடியூப்பில் எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறாங்க. காமெடி நல்லா இருக்குது. காமெடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காரு. கூட அவர் இல்லைன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோக்கே ஒரு பலம் இருக்காது. எப்படி பார்த்தீங்கன்னா அவர் இல்லைன்னா ஹீரோ கிடையாது, ஹீரோ இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா போகுது கதை. நல்லா எடுத்துருக்காங்க படம். ஆனால் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ சொல்ல போய் அந்த ஒரு கருத்துன்னு சொல்ல போனால் அந்த செந்தில் அந்த ரோடு போடுறது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த செல்வின்ற ஒரு வில்லி நடித்த ஒரு ரோல் வந்து ஒரு புதுமுகம், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு கேள்வி. ரோடு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க நடக்க வச்சு காலம் அதெல்லாம் சேர் வந்து தான் மேலே அது பாஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு அது மெசேஜாக இருக்குது. மற்றபடி அதை வந்து அவங்கள வந்து போட்டாச்சான்றது அது ஒரு காமெடியாக நாங்களே அதை பார்த்தோம். என்னடா இது போட்டாச்சா, போட்டுருவாங்கண்ணா இந்துமா போடல. அது வரைக்கும் எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. படம் நல்லா இருக்குது. வணக்கம். இந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படம் பார்க்க வந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டேன், மறுபடியும் பார்த்தேன். படம் நல்லா இருக்குது. புது டீமு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. காமெடி படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடி இருக்குது.
படத்தை வந்து பார்க்கலாம். அதாவது பார்க்கலான்னா என்ன, குடும்பத்தோடு பார்க்கலாம். நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னா நாங்கள் சின்னத்தை படம் ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் நல்லா போகும். டைம் பாஸ் ஆகிறது தெரில, படம் ஆரம்பிக்கிறதும் தெரில, படம் முடிகிறதும் தெரில, அந்தளவுக்கு ஜாலியாக போகுது. அப்புறம் வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அரசியல்வாதிக்கு வந்து ரோடு போகிறது, இன்றைக்கி எவ்வளோ ரோடுங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெருக்களில் நீங்கள் எந்த தெருவில் போனாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தெருவுங்களில் வந்து ரோடு சரியில்லாமல் தான் இருக்கும். எந்த தெருவுமே கரெக்டாக இருக்காது. ஒரு தெருவு நல்லாயிருக்கும், ஒரு தெரு ஒரு குண்டும் குழியுமாக கிடக்கும். அதை வந்து சீர் பண்ணுற மாதிரி இந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. நான் டேரக்டர் ஆக போகிறேங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் இதே மாதிரி இந்த ரோடுங்கள்லாம் நான் நல்லா பண்ணிடுறேன், இந்த மாதிரி தெருக்கெல்லாம் நல்லா ரோடு போட்டு இந்த படத்து மூலயமா பார்த்து ஒரு மெசேஜ், இந்த ரோடுங்கள்லாம் தெருவுக்குள்ளெல்லாம் நல்ல மெசேஜ், தெருவெல்லாம் நல்லா ரோடு போட்டு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இருந்தாங்கன்னா இந்த மக்களுக்கு ഒരു എടുത്തുകാട്ടാக இருக்கும். പലയിടത്തും മെസ്സേജ് എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും എന്തായാലും കഥ മൊത്തം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് സസ്പെൻസ് പോകും. പിന്നെ എന്തായാലും ഓഡിയൻസ് അടുത്ത് വരുന്നവർക്ക് അത് കാണാണ്ട് ഒരു ത്രില്ലാവും. അപ്പോൾ എന്തായാലും കാണേണ്ട ഒരു മൂവിയാണ്, എല്ലാവരും കാണണം. ഇപ്പോൾ കഥ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിന്നെ അടുത്ത് പറഞ്ഞവർക്ക് പിന്നെ അത് എന്താണ് ലാസ്റ്റ് ക്ലൈമാക്സ് എന്നും കഥ എന്തെന്നും അറിയാൻ പറ്റും. അപ്പോൾ അത് മെയിനായിട്ട് കഥ പറയാതിരിക്കുന്നതാണ് ബെറ്ററായിട്ട് തോന്നുന്നത്. അപ്പോൾ എന്തായാലും കഥ പറയുന്നില്ല. കഥ സിനിമ കൊള്ളാം, നല്ല മൂവിയാണ്, എല്ലാവരും കാണണം. തിയേറ്റർ എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റും. എന്തായാലും നല്ലതാണ്. പുള്ളിക്കാരൻ്റെ അഭിനയമൊക്കെ ഞാൻ കണ്ടു എന്ന് പറയാനായിട്ട് വളരെ നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. வேற லெவலானு. சரி விடுங்க, எப்பவுமே நீங்க சொல்ற டைலாக்கு இந்த ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். ഞാൻ ഉദ്ദേശിച്ച പുള്ളിക്കാരൻ എന്താണെന്ന് അറിഞ്ഞത് സമയം കൊള്ളായിരുന്നു. என்னதான் இவர் புள்ளிக்காரன் புள்ளிக்காரன் இவர் அப்படின்னு சொல்றாங்க. நான் பண்ணது அவருக்கு ரொம்ப காமெடியா இருந்திருக்கு. லாஸ்ட்ல செந்தில் கிட்ட பேசிட்டு வெளியில வரல விவரம் இல்லாத எம்எல்ஏ, அது இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க. என்ன வேணுமோ நீங்க கேட்டுக்கோங்க. வாங்குங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா தான் வந்து இந்த மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மேக்கிங் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாட்டி வந்து காசு கேட்குறது, அவங்க நடக்கிறது, தென் நார்மலாக இருக்கிறது வந்து நிறைய விஷயம் காமிச்சிருந்தாங்க. வேற சரியில்லையே, என்னடா பண்ணி தொலைச்சிங்க. எனக்கு செந்தில் சார் நடித்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. தென் எனக்கு அதில் இன்னும் ரொம்ப என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆக்டர், ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் ஒரு காமெடியான அவங்க பெரிய ஆக்டர், அவங்க வந்து இப்போ ஒரு மேமோட காலில் வந்து விழுகிறது, தென் அவங்க வந்து அந்த வேஷ்டி கட்டுறது, அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பேமெண்ட்டு, ஒரு ஆக்டிங் அப்படின்றத தவிர்த்து இதை அவங்க லவ் பண்ணி என்ன இருந்தாலும் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து டீட்டெயிலிங்காக அந்த ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸில் நல்லா பிஜிஎம்லாம் இருந்துச்சு. தேன் தெரிக்கும் கண்களாக அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ட்ரைலர்லேயும் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் கேட்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. மூவி பெட்டராக இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஹீரோயின் எனக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருச்சு. ஹீரோ வந்து நல்லா அவரோட பேச்சு ரசிச்சுட்டாங்க. அதான் ஒரு லேடி ஆங்கர் இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களை வர சொன்னோம். എനിക്ക് എല്ലാവരുമേ ആക്ടിങ് എല്ലാവരുമേ അവരുടെ അഭിനയം വന്ന് കോമഡി செந்தில் சாரில் அவரோட புதுமுகம் தான் இப்போ தான் பார்க்குது. ரோடு டிரான்ஸ்പോർട്ടേഷன்னா அந்த ഇഷ്യൂസ് ரொம்ப പോപ്പുലറല്ല அந்த ഓഡിയൻസ്ക്ക് എത്തിക്കാൻ പറ്റി കൂടുതലായിട്ടും. സോ അതൊരു നല്ല ഇൻഫോർമേറ്റീവായിട്ട് തോന്നിയിട്ടുണ്ട്. அந்த லிரிக்ஸு ஐ ஃபீல் பெட்டர். ஐ திங்க் ஜஸ்ட் சிங்கிங் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணினா കുറച്ചുകൂടി சிங்கிங் இஸ் ஓகே அண்ட் த லிரிக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். எனக்கு மூணாவது வந்த சாங் இல்லையா, அந்த ஹீரோயின் கூட அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்? அந்த சாங் யார் பாடினதுன்னு எனக்கு தெரியல. എന്തായാലും அந்த വോയിസ് നല്ല പക്ക സൂപ്പറായിരുന്നുச்சு. നല്ലൊരു മൂവിയാണ്. ഫാമിലിയായിട്ടൊക്കെ ഇരുന്ന് കാണാനായിട്ട് കൊള്ളായിരുന്നു. പിന്നെ ആക്ടിംഗ് ഒക്കെ അത്യാവശ്യം നല്ല നാച്ചുറലായിട്ട് തന്നെ ആക്ടിങ് പോയിട്ടുണ്ടായിരുന്നു. സോങ്സ് എന്ന് പറയുമ്പം ആ സെക്കൻഡ് വന്ന സോങ് എനിക്ക് അത്യാവശ്യം കുറച്ചും കൂടി നൈസായിരുന്നു. ആ ഒരു സോങ് ഇതിൻ്റെ ഒരു നല്ലൊരു മാച്ചുള്ള ഒരു സോങ് ആയിട്ടുണ്ടായിരുന്നു. കോമഡി വന്ന് അത്യാവശ്യം കുറേ സ്ഥലത്തൊക്കെ കോമഡി ഉണ്ട്. അത്യാവശ്യം ആ മൂവിയിലൊക്കെ മിക്ക സ്ഥലത്ത് കോമഡി ആയിട്ടാണ് പോകുന്നത്. അത്യാവശ്യം നമുക്കിരുന്ന് കാണുന്ന സമയത്ത് നമുക്ക് നല്ലപോലെ ചിരിച്ചൊക്കെ ഇരുന്ന് കാണാനായിട്ട് പറ്റുന്ന ടൈപ്പാണ് അതിൻ്റെ അകത്തുള്ളത്. നൈസായിരുന്നു. அவனுக்கு ஆள் எதனா இடம் பற்ற போகிறானுங்க,
பார்த்து நடந்து. നമ്മുടെ സമൂഹത്തിൽ നടക്കുന്ന കുറേ കാര്യങ്ങൾ അതൊക്കെ വെച്ചിട്ടൊക്കെയാണ് അവർ മൂവി എടുത്തേക്കുന്നത്. സമൂഹത്തിലുള്ള കുറേ കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. നമ്മുടെ ഈ റോഡിൻ്റെ കാര്യങ്ങൾ, പിന്നെ രാഷ്ട്രീയക്കാരുടെ ആ ഒരു കാര്യങ്ങളെല്ലാം വെച്ചിട്ട് ഒരു എന്താ പറയുക, ഒരു മിക്സ് ചെയ്ത് നല്ല രീതിക്ക് എടുത്തിട്ടുള്ളൊരു മൂവിയാണ്. നല്ല പടം, കാണാൻ പറ്റിയ പടം, എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. മെസ്സഫ് അക്ഷയകുമാർ. ആക്ച്വലി ആസ് എ കിഡ് ഞാനൊരു ടീനാണ്, അപ്പോഴത്തേക്കും അത്യാവശ്യം നല്ലൊരു മൂവിയായിരുന്നു. ഡാൻസിനൊക്കെ അത്യാവശ്യം നല്ല രസമുണ്ടായിരുന്നു. നമുക്ക് കണ്ടിരിക്കാൻ പറ്റുന്ന ഒരു മൂവിയാണ്. എന്ന് പറഞ്ഞാൽ ഫാമിലിയായിട്ടൊക്കെ വന്ന് അത്യാവശ്യം എൻജോയ് ചെയ്തിരുന്ന് കാണാൻ പറ്റിയൊരു മൂവിയാണ്. പിന്നെ അത്യാവശ്യം ഞാൻ ഇപ്പം തമിഴ്നാട്ടിലെ ഒരു മൂവിയാണല്ലോ, അപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു എല്ലാവർക്കും കാണാൻ പറ്റിയൊരു മൂവിയാണ്. ഇങ്ങനെ പ്രത്യേകിച്ച് സ്റ്റേറ്റ് ഡിസ്റ്റിങ്ഷൻ ഒന്നുമില്ല. അത്യാവശ്യം നല്ല കണ്ടിരിക്കാൻ പറ്റിയ വണ്ടർഫുൾ മൂവിയായിരുന്നു. ഓക്കെ, അത് ആക്ച്വലി ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. പെട്ടെന്ന് ആ ഒരു മലയാളം വേർഡ് കേട്ടപ്പോഴത്തേക്കും നമ്മുടെ നാട് ആ ഒരു ഫീൽ ഉണ്ടായിരുന്നു. അത് ആക്ച്വലി നല്ല പൊളിയായിരുന്നു. ஆனால் இதோட விட்டுறாதீங்க. ஹீரோவாகட்டும் யாராவது இந்த டைரக்டர் ஆகட்டும் கொஞ்சம் இதுக்கு மேலே அடுத்த படம் இதோட வெயிட்டாக மெசேஜ் கொடுங்க. நல்லா இருக்கு படம்.